வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவர் 2 திட்டங்களில் சமமான தொகையை தனித்தனியே முதலீடு செய்கிறார். திட்டம் எக்ஸின் கீழ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் 10% மற்றும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி ரூபாய் 63 கிடைக்கப் பெற்றது எனில் ஒய் திட்டத்தின் கீழ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் 12% மூலம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் இருக்காரு, அவர் 2 ஸ்கீமில் சேம் பிரின்சிபல் அமௌண்ட்டை தனித்தனியே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ முதல் திட்டம் எக்ஸின் கீழ் அவருக்கு கூட்டு வட்டி விகிதம் எவ்வளவுனா 10%. அதன் மூலமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு 63 ரூபா கூட்டு வட்டி அவருக்கு கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி ஒய் திட்டத்தின் கீழ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதம் 12% மூலமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு கூட்டு வட்டி கிடைச்சிருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 திட்டங்களுமே வேறு, ஆனால் இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னா அவர் சேம் பிரின்சிபல் அமௌண்ட்டை 2 ஸ்கீம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு தனித்தனியே. ஸோ இப்போ நம்ம முதல் ஸ்கீம் என்னது, எக்ஸ் தானே, எக்ஸ் திட்டம். அதில் அசல் எவ்வளவு கொடுக்கல. ஸோ நம்ம எப்போதும் போல் பின்னு வச்சுக்கிடலாம். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%. அதுக்கப்புறம் என் 2 ஆண்டுகள். என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 63 ரூபா கிடைக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதன் மூலமாக நம்ம அசலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒய் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா 2 திட்டத்திலையுமே அசல் ஒன்று தான். ஸோ இப்போ அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சம்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் திட்டத்தின் மூலமாக எவ்வளோ கிடச்சிருக்கு, 63 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி. அதாவது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா கிடச்சிருமா. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 63 ரூபா. நமக்கு ஏக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணுறதுல மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன மைனஸ் பி. அவ்வளோதான். இப்போ இதில் ஆருக்கு பதிலாக நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பியினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 63 = பியை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாமா. அப்போ உள்ளே என்ன இருக்கும், 1 + r எவ்வளவு 10ன்னு கொடுத்துருக்காங்களா, /100 ஹோல் பவர் 2 மைனஸ் 1. ஏன்னா பி வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்போ 63 = பி இன்ட்டு இதை இப்போ நம்ம அடிக்கலாமா, 10ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/10 ஹோல் பவர் 2 மைனஸ் 1. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 10 + 1 11/10 ஹோல் பவர் 2 மைனஸ் 1ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ 63 = பி இன்ட்டு 11 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும், 121. அதே மாதிரி 10 2 டைம்ஸ் பண்ணால் 100 மைனஸ் 1. ஸோ அப்போ பி இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை மறுபடி பண்ணோம்னா நமக்கு 121 மைனஸ் 100 டிவைடட் பை 100ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ பி இன்ட்டு மேலே என்ன இருக்கும், 21 இருக்கும், கீழே 100 இருக்கும். இந்த சைடு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 63. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா. ஸோ அப்போ பி = 3, இங்கே டிவிஷனில் இருக்க 100 இங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அப்போ அசல் 300 ரூபான்னு கிடச்சிருக்கு. அப்போ முதல் திட்டம் எக்ஸின் மூலமாக நம்ம அசலை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்போதும் போல் ஒய் திட்டத்துக்கான கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணிடலாம். ஒய் திட்டத்தில் அப்போ அசல் எவ்வளவு, 300 ரூபா தானே. ஏன்னா 2 திட்டத்திலையுமே சேம் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12%. என் எவ்வளவு, அதே தான் 2 ஆண்டுகள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி. அப்போ அதே தானே, கூட்டு வட்டி = மொத்த தொகை மைனஸ் அசல். இப்போ மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான். அப்போ பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n மைனஸ் பி. இப்போ பி தெரிஞ்சு போச்சா, 300. 1 + r இதற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 ஹோல் பவர் n 2 மைனஸ் 300. ஏன்னா பி கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ 300 இன்ட்டு இப்போ இதை அடிக்கலாமா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 25 + 3 28
டிவைடட் பை 25 ஹோல் பவர் 2 மைனஸ் 300ன்னு கிடைக்குமா? அப்போ 300 இன்ட்டு 28 2 டைம்ஸ் போட்டுடலாம். கீழே 25 இன்ட்டு 25 மைனஸ் 300. ஸோ அப்போ இதை அடிக்கலாமா நம்ம? 12 60. அப்போ 28ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 25ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை 300லேருந்து கழிச்சா நமக்கான கூட்டு வட்டி கிடச்சிரும். ஸோ இப்போ 28 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். $784. இப்போ இதோட நம்ம 12 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9408 டிவைடட் பை 25 மைனஸ் 300ன்னு கிடச்சிருக்கா? நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்னா இப்போ 9408 25ஆல் டிவைட் பண்ணால் அது லாங்காக போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? 9408ஓட 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி 25 கூட 4 மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ வேல்யூ மாறாது. நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? கீழே 100ன்னு கிடைக்குமா? மைனஸ் 300. அப்போ இப்போ 2 டிஜிட் தள்ளி ஈஸியாக வச்சிடலாமா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 76 rupees 32 paise. இதுதான் திட்டம் ஒய்யின் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.